ராஜயோகன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. இந்த சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடம், அப்புறம் சனி பார்க்கக்கூடிய இடம், சனி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது நம்ம ஜென்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்திருக்கிறப்ப என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கும் இந்த சனிக்கும் என்ன தொடர்பு. ஒன்று அந்த சனி இருக்கிற இடத்துக்கு இந்த சனி பயிற்சி ஆகலாம். அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பார்வை சனியோட பார்வை அந்த கிரகங்கள் மேலே படலாம். இது அடிப்படையில் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் போக்குறது பொதுவாக தான். பொதுவாக ஒரு சனி பயிற்சி இந்த இடத்துக்கு, இந்த ராசிக்கு இந்த இடத்துல வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அஷ்டம சனி. சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் அடுத்தது 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால அஷ்டம சனிங்கிறது தொட்டதெல்லாம் நட்டன்னு சொல்கிறாங்களே. ஏற்கனவே கண்ட சனியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஷ்டம சனியில் இன்னும் அவஸ்தைப்படுவாங்களா, கஷ்டப்படுவாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய இருக்குது. ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த 7.5 சனி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 7.5 வருடம் அப்படின்னா கூட அது கொடுக்குற துன்பம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இருக்கும். அந்த இடங்களில், அந்த நேரங்களில், அந்த 7.5 வருடங்களில் முதல் 2 வருஷம் என்ன சொல்லுவோம், முதல் 2.5 வருஷம் விரய சனின்னுடுவோம். அடுத்த 2.5 வருஷம் ஜென்ம சனிம்போம். அதுக்கப்புறம் 2.5 வருஷத்தை பார்த்தீங்கன்னா அது பாத சனிம்போம். இதில் இந்த ஜென்ம சனியில் மட்டும்தான் அந்த நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த 7.5 சனியை தவிர அந்த ஜென்ம சனின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லையா, அதை விட ரொம்ப கடுமையாக தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வரும்போது தான் அந்த சனியோட தன்மை அந்த சனியோட தாக்குதல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நம்ம 12 கட்டம் இருக்கு இல்லையா, அதில் முதல் கட்டம் ஒன்றுன்னா 7ஆவது கட்டம் அதோட நடுப்பகுதி, அதாவது பாதி 180 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த 180 டிகிரி அப்படின்னு வச்சுக்கும்போது ஒரு உடம்புல பாதி அப்படின்னு பார்க்கும்போது முதுகு தான். முதுகுக்கு கீழே இடுப்பு. அப்போ இடுப்புக்கு மேலே ஒன்று, இடுப்புக்கு கீழே ஒன்று, ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை இணைக்கிறது தானே இடுப்பு. அப்போ நடுமுதுகில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் மேலே உள்ள உறுப்புகளும் பாதிக்கப்படும், கீழவும் நடக்க முடியாமல் போகும்ல. இதை நான் பல தடங்களில் பல நேரங்களில் உதாரணமாக சொல்லியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்போட நடுப்பகுதியில் அடிச்சிட்டோம்னா அதால் ஃப்ரண்ட்லேயும் ஓட முடியாது, பேக்லேயும் ரிவர்ஸ் ஆக முடியாதுல்ல. இப்படி தான் இந்த கண்ட சனி அப்படிங்கிறது. இந்த கண்ட சனியை கடந்து இப்போதைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டாங்க. அதனால கண்ட சனி அளவுக்கு கஷ்டம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கஷ்டம் இருக்காது. ஏன்னா கண்ட சனிங்கிறது என்ன செய்யறதுன்னே தெரியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கும். ஆனால் அஷ்டம சனிங்கிறது எப்படி இருக்கும்னா, பல நெருக்கடிகள் இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வளர்ச்சி, அடுத்த முயற்சிக்கான ஒரு திட்டத்தை உங்களால் உருவாக்க முடியும். அதுக்கான சிந்தனை உருவாக்க முடியும். அதுக்கான புதிய வழியும் உங்களுக்கு தென்படும். சில பேருக்கு அந்த புதிய வழியில் பயணப்படக்கூடிய வாய்ப்பும் உருவாயிடும். அதனால் கண்ட சனியை விட அஷ்டம சனி கொஞ்சம் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட சனியாக இருந்தது. மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்து சனியாக தான் சிம்ம ராசிக்கு இருக்கிறதுனால, 7ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லை, அது 7ஆம் பார்வையாக ராசியவும் பார்க்கறதுனால அது என்னன்னா, அதாவது நம்மளும் தனிச்சு இயங்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு சில பேர் சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்கல்ல, சில நண்பர்கள், கஷ்டத்தில் உதவி செய்கிற நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா நெருக்கடியில் இருப்பாங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் அவங்கள நம்ம தொடர்பு கொள்ள முடியாதலோ, இல்லை நாமளும் அவங்களுக்கும் இடையில, நமக்கும் அவங்களுக்கும் இடையில ஏதோ ஒரு பிரிவோ உரசலோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு அந்த தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த நிலை சனி அஷ்டமத்துக்கு வந்த பிறகு மாறும். ஏன் அஷ்டமத்துக்கு வந்த பிறகு மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஜாதகத்தில் 8ஆம் இடம்ங்கிறது நெகட்டிவ் ஸ்தானம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 8ஆம் இடம், அதே போல் சனிங்கிறதும் பார்த்தீங்கன்னா எந்த லக்னமாக இருந்தால் கூட சனிங்கிறது ஒரு பாவப்பட்ட கிரகமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 8ஆம் இடத்துல சனி இருந்தாலே, பொதுவாக நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் அதை ஒரு ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆயுள் ஸ்தானத்திலே இருந்தால் இந்த இடத்துல காரகோபாவன் அஸ்தின்னு எடுக்கக்கூடாது. சனி பகவானை பொறுத்தவரை அது விதிவிலக்கு. அப்போ 8ஆம் இடத்துக்கு சனி வரும்போது ஆயுள் தீர்க்கம். அப்போ பெரிய அளவுக்கு அந்த உடல் ரீதியான பாதிப்பெல்லாம் பெரிய அளவுக்கு வராது, அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 8ஆம் இடத்து சனி அப்போ மீன ராசிக்கு தானே வருது. சிம்ம ராசிக்கு சனி பகவான்கிறது 6க்கும் 7க்கும் உரியவர். அதை முதல்ல எடுத்துக்கணும். 6ஆம் இடம்ங்கிறது மகரம், 7ஆம் இடம்ங்கிறது கும்பம். அப்போ 6ஆம் இடத்துக்கு உரிய கிரகம்
8ஆம் இடத்துக்கு வரும்போது, அப்போ ஒரு வகையில அது நல்லது தானே. ஒரு நெகட்டிவ்க்கு உரிய கிரகம் இன்னொரு நெகட்டிவ் ஸ்தானத்தில இறங்கும்போது, அது வந்து விபரீத ராஜயோகமா சில நேரங்கள்ல வேலை பார்க்கும். அது தொடர்ச்சியா வேலை பார்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம். அந்த வகையில பார்க்கும்போது, அஷ்டமத்து சனிங்கிறது கண்ட சனிய விட மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு குடுக்காது. ஏதோ ஒரு வகையில நமக்கு ரொம்ப சோர்ந்து விடுற நேரம் யாரோ கை குடுத்து தூக்கி விடுற மாரி, வேற ஒரு வாய்ப்புகளோ, வேற ஒரு உதவிகளோ நமக்கு குடுத்து, நம்மள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துரும் அப்படிங்கிற முதல்ல தைரியத்தை ஏற்படுத்திக்கணும். அடுத்தது சனி வந்து சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். 7ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் 8ஆம் இடத்துல மறையும்போது அப்படின்னு எடுக்கக்கூடாது இந்த இடத்துல. 7ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் 8ஆம் இடத்துல மறையும்போது, 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து 2ஆம் இடம் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம்ங்கிறது மனைவி வழியிலயும் அல்லது நண்பர்கள் மூலமாகவும் நமக்கு ஏதோ ஒரு வகையில பொருளாதார ஆதாயமோ, ஏதோ ஒரு வகையில நம்ம நெருக்கடிய தீர்க்கிற அளவுக்கு செலவுகளை வந்து நம்ம செய்து முடிக்கிற அளவுக்கு ஒரு சப்போர்ட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இதில வந்து நம்ம டெப்த்தா பார்க்கணும். அதுக்கப்புறம் அஷ்டம சனிய பார்க்கும்போது, அந்த அஷ்டம சனி பெரிய அளவுக்கு பாதிப்பை குடுக்காது. கடந்த 2½ வருடத்தை ஒப்பிடும்போது, அதை விட இந்த காலகட்டம் ஒண்ணும் பெரிய நெருக்கடியான காலகட்டம் இல்லை அப்படிங்கிறத முடிவுக்கு வந்துருங்க. அடுத்தது இந்த சனி பகவானோட பார்வை எந்தெந்த இடத்துல படுது அப்படின்னு பார்க்கணும். மீனத்தில் வந்திருக்கக்கூடிய சிம்மத்துக்கு 8ஆம் இடத்து சனி தன்னோட 3ஆம் பார்வையை ரிஷப ராசியை பார்க்குது. ரிஷப ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு வந்து 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம்ங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய இடம், ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால சனி வந்து என்ன சொல்லியிருக்கோம், இருக்கிற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணும், பார்க்குற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே டீஆக்டிவேட் ஆகி இருந்தால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட சனியில் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா வகையிலும் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம பாதிப்புங்கிறது நம்ம வெறும் பணத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு பார்க்கக்கூடாது. எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடியும் இணக்கம் இல்லாத போக்கும் மனநிறைவு இல்லாமலும் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே தொழில் வாய்ப்பு சரியாக அமையாதவர்கள், வேலை வாய்ப்பு அமையாதவர்கள், இல்லை வேலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாற்றம் வந்து ஓரளவு நல்ல அவங்களுக்கு ஸ்டேட்டஸ், அதாவது சும்மா கீழே விழுந்தாலும் ஏறி வர்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அடுத்தது இந்த சனியோட பார்வை 7ஆம் பார்வை வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல விடுறதுனால, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்னி. பொதுவாக வந்து ஏற்கனவே இந்த வெறும் சனி பகவானை மட்டுமே பார்க்கக்கூடாது. ஏற்கனவே ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்போ கேதுங்கிறது வந்து 2ஆம் இடம்ங்கிறதோ அது ஒரு நல்ல இடமாவே சொல்ல முடியாது இல்லையா? அப்போ 2ஆம் இடத்துல இருந்ததுனால குடும்பத்தில் வருவாய் பாதிப்புங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பு இருந்தது. இப்போ சனி பயிற்சி ஆகி கொஞ்ச நாள் கழித்து திரும்ப கேது பகவானும் ராசிக்கு வந்துடுவார் இல்லையா? அதனால ஏற்கனவே முடக்கப்பட்ட ஒரு வருவாய் இனங்களை, அதாவது ஏற்கனவே ஏதாவது ஒரு சின்ன அளவுக்காவது வந்துட்டு இருந்தது, அதுவும் பாதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இனத்திலேருந்து அதுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பார். குடும்பத்தில் ஏற்கனவே எல்லாருமே நெருக்கடி, ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடி இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு சின்ன மாற்றத்தையும் கொடுப்பார். அதாவது சனி பகவான் வெறும் பாதிப்பை மட்டுமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே திருப்பி போட்டு செய்கிற வேலையும் சில நேரங்களில் ராகு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாருங்கிறதுனால, அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த சனி பயிற்சியை விட இந்த சனி பயிற்சி ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த சனியோட பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுது. ராசிக்கு 5ஆம் இடம்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், சிந்தனை ஸ்தானம், இப்படியெல்லாம் சொல்லுவோம்ல. இது எதனாலையும் நம்மளால் வந்து திருப்தி அடைஞ்சிருக்க முடியாது கடந்த காலம் வரைக்கும். அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம செலவு பண்ணணும், படிக்க வைக்கணும் அப்படியெல்லாம் நினச்சிருப்போம். அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதணும், பேசணும், இல்லை இதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஆன்மீக சுற்றுலாமோ இல்லை மனமகிழ்ச்சிக்காகவோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பூர்வீக உறவுகள்ங்கிறாங்கல்ல, நம்ம பிறந்து வளர்ந்தது, பங்காளிகள், நம்மளுடைய சொந்த பந்தங்கள், இந்த மாதிரி பூர்வீக உறவுகள் கூட ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கவோ இல்லை வந்து தொடர்பு இல்லாமலோ சில பேருக்கு விட்டு போயிருக்கும். அதெல்லாம் இப்போ மாற்றத்துக்கு உட்படுறதுனால இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரையும், சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சிங்கிறது கடந்த 2½ ஆண்டு காலத்தை விட, அந்த நெருக்கடிகளை விட சற்று குறைவாகத்தான் இருக்கும். சில பேருக்கு புதிய வாழ்க்கை பாதையை அமைச்சு கொடுத்து புதிய நம்பிக்கை பிறக்கிறதுக்கு வழிபார்க்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து உறுதியாக நம்பலாம். இது பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இன்னொன்று பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே ஒரு ராசியை சொல்லும்போதும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இது இப்போ நீங்கள் வந்து இப்போ சனி பயிற்சியாகி மீன ராசிக்கு வரப்போகுது. மீன ராசியில் சூரியன் இருந்தால், அதாவது நீங்கள் பங்குனி மாதத்தில் பிறந்தவராக இருந்தால் மீன ராசியில் வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கும்ல, அது மேலே இந்த சனி அடுத்தது வரப்போகுது. அடுத்தது வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால்
ரிஷப ராசியை சனி பார்வை செய்கிறதுனால அவர்களுக்கும் சின்ன பாதிப்பு வரும். அடுத்தது நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருந்தா கன்னி ராசியில், அதாவது கன்னி ராசியை வந்து சனி பார்வை செய்யும்போது புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் சின்ன பாதிப்புகள் வரும். அதே போல் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த சனியின் மீது, இந்த சனியோட பார்வை சூரியன் மீது படுவதால் அந்த நெருக்கடியெலாம் இருக்கும். இந்த சூரியன் சனி சம்மந்தப்படுது, உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனோட இப்போ வந்து பயிற்சி ஆகக்கூடிய சனியோட பார்வையோ சேர்க்கையோ சம்மந்தப்பட்டால் நீங்கள் வந்து சரபேஸ்வரரை வழிபடணும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராசிக்கும் சொல்ல வரும்போது சொல்லிட்டு வரேன். அதே போல் இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் சனி சேர்க்கையும் செவ்வாய் சனி பார்வையும் நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடை மேற்கொள்வது நல்லதாக இருக்கும். இப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலத்தை விட இந்த ஆண்டு இந்த சனி பயிற்சி ஓரளவு நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் ஒரு லேசான மாற்றத்தை ஏற்படும் விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.